الحمد لله الحمد لله وكفى والصلاة والسلام على من لا نبي بعده أما بعد فقد قال الله تبارك وتعالى في قرآنه الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل للمؤمنين يغضوا من أبصارهم ويحفظوا فروجهم ذلك أزكى لهم والله خبير بما تعملون صدق الله العظيم. قال رسول الله صلى الله عليه وسلم الدنيا كلها متاع وخير متاعها المرأة الصالحة أو كما قال عليه الصلاة والسلام. முழு உலகத்தையும் படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கின்ற வல்லவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கே புகழ் அனைத்தும். அல்ஹம்துலில்லாஹ். இந்த உலகத்திற்கு இறுதி தூதராக அனுப்பப்பட்ட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பேரும் அன்னவர்களின் வாழ்க்கை வழிமுறைகளை எடுத்து நடந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள் கியாமத் நாள் வரையிலும் அன்னவர்களின் வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்றி வாழுகின்ற உண்மையான முஃமின்கள், முஸ்லிம்கள் அனைவர்கள் பேரும் அல்லாஹ்வின் சலாமும் ஸலவாத்தும் என்றென்றும் உண்டாகும். அல்லாஹ்வின் உயர்ந்த கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அவனுடைய சங்கையான மாளிகையில் இஅ்திகாஃபுடைய நியத்துடன் அமர்ந்து கொண்டிருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எமது வாழ்க்கையில் என்னென்ன நல்ல விடயங்களை எடுத்து நடக்குமாறு ஏவிருக்கின்றானோ அந்த விடயங்களை எடுத்து நடக்கும்படியும், என்னென்ன விடயங்களை விட்டும் விலகி நடக்கும்படி சொல்லியிருக்கின்றானோ அந்த விடயங்களை விட்டு விலகி நடக்கும்படியும் ஆரம்பமாக அடியேனாகிய எனக்கும் அடுத்தபடியாக உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத் செய்து கொள்கின்றேன். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உலகத்திலே எண்ணற்ற படைப்பினங்களை படைத்திருக்கின்றான். அவனால் படைக்கப்பட்ட அத்துணை படைப்பினங்களிலும் மிக விசேஷமான கண்ணியமான படைப்பாக மனிதனை படைத்திருக்கிறார். இந்த மனிதனுடைய இருளக வாழ்க்கையின் வெற்றிக்காக வேண்டி படைத்தவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவன் புறத்திலிருந்து உத்தம தூதர்களை அனுப்பி இந்த மனிதனுடைய வாழ்க்கை எப்படி அமைய வேண்டும் என்ற அழகான முறைகளை எமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள், காட்டி தந்திருக்கிறார்கள். எங்களில் யாரெல்லாம் அந்த வாழ்க்கை வழிமுறைகளை எடுத்து நடக்கின்றோமோ, பின்பற்றுகின்றோமோ, நிச்சயமாக இந்த உலகத்தினுடைய குறுகிய கால வாழ்க்கையிலும் அழிவே முடிவே இல்லாத ஆகத்துடைய வாழ்க்கையிலும் உயர்ந்த வெற்றியை, நிம்மதியை, சந்தோஷத்தை எம்மால் அடைந்து கொள்ள முடியும். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனால் கண்ணியமாக சங்கையாக படைக்கப்பட்ட இந்த மனிதனை நாம் எடுத்து பார்க்கின்ற பொழுது மனிதர்களில் ஆண்கள் என்றும் பெண்கள் என்றும் இரு சாராக அல்லாஹ் படைத்திருக்கிறார். உலகத்திலே ஒரு ஆணுடைய ஒரு பெண்ணுடைய வாழ்க்கை அவர்களுடைய இந்த குறுகிய காலத்திலே பண்பாடுகள், சிபாத்துகள் எப்படி இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா அவருடைய பரிசுத்தமான குர்ஆனிலே எமக்கு விளக்கப்படுத்தியிருக்கிறார். இதே போன்றுதான் அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் எப்படி ஒவ்வொருவருடைய வாழ்க்கை இருக்க வேண்டும் என்பதை எமக்கு வழங்கப்படுத்திருக்கிறார். குறிப்பாக கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய பரிசுத்தமான குர்ஆன்
அதிலே அல்லாஹ் பெண்களை பற்றி பேசுகின்ற பொழுது நல்ல பெண்மணிகள் யார், தீய பெண்கள் யார் என்கிறதை குர்ஆன் பேசுகிறது. நல்ல பெண்களுடைய பண்பாடுகள் என்ன, தீய பெண்களுடைய தன்மைகள் என்ன என்கிறதை குர்ஆன் சொல்லுகிறது. இதே போன்று அண்ணன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நல்ல பெண்மணிகளுடைய பண்புகள் என்ன, அவர்களுடைய குணநடைகள் என்ன என்கிறதை அழகாக எனக்கு சொல்லி தந்திருக்கிறார். இதே போன்று மோசமான பெண்மணிகள், அவர்களுடைய நடவடிக்கைகள், அவர்கள் எப்படிப்பட்டவர்கள், அவர்கள் போய் சேர வேண்டிய இடம் எது என்கிறதையும் எச்சரிக்கையாக நமக்கு சொல்லி தந்திருக்கிறார். எனவே கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, இந்த மஸ்ஜிதிலே இருக்கின்ற ஒவ்வொருவரும் நாம் ஒரு பெண்ணுக்கு கணவனாக இருக்கிறோம், ஒரு பெண்ணுக்கு சகோதரனாக இருக்கிறோம், ஒரு பெண்மணிக்கு ஒரு மகனாக இருக்கிறோம், ஏதோ ஒரு குடும்ப உறவாக நாம் ஒவ்வொருவரும் இருக்கிறோம் என்கிறதில் சந்தேகம் கிடையாது. எனவே ஒரு கணவனாக இருக்கின்ற ஒரு ஆண் தன்னுடைய மனைவியை எப்படி வழிநடத்த வேண்டும் என்கின்ற அந்த எளிமை கணவன் கற்றுக்கொள்வது கணவனுக்கு கட்டாய கடமையாக இருக்கிறது. ஒரு சகோதரனை அடைந்த ஒரு பெண்ணுக்கு அந்த சகோதரன் தன் சகோதரிக்கு மார்க்கத்தினுடைய இஸ்லாத்தினுடைய ஆர்வத்தை இலக்காக வைத்து பயணம் செய்யக்கூடிய ஒரு சகோதரியாக உருவாக்குவதே அந்த சகோதரனுக்கு கட்டாய கடமையாக இருந்து கொண்டிருக்கிறது. எங்களை பெற்றெடுத்த ஒரு தாயாக இருப்பவள், அந்த தாய்க்கு நாம் மார்க்கத்தினுடைய விடயங்களை சொல்லிக் கொடுப்பது, தீனுடைய அம்சங்களை காட்டிக் கொடுப்பது, இஸ்லாத்தினுடைய ஒழுக்கங்களை பண்பாடுகளை சொல்லிக் கொடுப்பது அந்த மகனுக்கு கட்டாய கடமையாக இருந்து கொண்டிருக்கிறது. அன்பிற்குரியவர்களே, என்னுடைய மனைவி எப்படியும் இருக்கலாம், எப்படியும் வாழலாம் என்ற கோட்பாட்டில் விட்டு விடுவோம் என்றிருந்தால் நிச்சயமாக அந்த மனைவி நாளை ஒரு நாள் நரகத்திற்கு சொந்தக்காரியாக ஆகிவிடுவார். எனது மகள் எப்படியும் வாழலாம், எப்படியும் இருக்கலாம், எப்படியும் தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளலாம் என்ற அமைப்பில் ஒரு தகப்பன் அவளை பராமுகமாக விட்டு விடுவான் என்றிருந்தால் நிச்சயமாக அந்த மகள் நாளை ஒரு நாள் நரகத்திற்கு சொந்தக்காரியாக மாறிவிடுவார். எனது சகோதரி அவளும் நினைத்த மாதிரி மார்க்கத்தை, இஸ்லாத்தை, அல்லாஹ்வுடைய கட்டளைகளை, கடமைகளை உம்மஹாத்துல் முஃமினீன் உலகத்திலே உலக பெண்கள் எப்படி வாழ வேண்டும் என்கின்ற வாழ்க்கை திட்டத்தை, வழிமுறையை காட்டி தந்த அந்த உம்மஹாத்துல் முஃமினீனுடைய அந்த வாழ்க்கை வரலாறுகளை படித்து தங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளாவிட்டால் அந்த பெண்மணிகள் நாளை ஒரு நாள் நரகத்திற்கு சொந்தக்காரர்களாக மாறிவிடுவார். அன்பிற்குரியவர்களே, நாம் கவலைப்பட வேண்டும். பரிசுத்தமான குர்ஆன் சொல்லுகிறது, யா அய்யுஹல்லதீன ஆமனூ கூ அன்ஃபுஸகும் வ அஹ்லீகும் நாரா வகூதுஹா அன்-நாஸ் வல் ஹிஜாரா அலைஹா மலாயிகத்துன் கிலாதுன் ஷிதாத் லா யாஸூன அல்லாஹ மா அமரஹும் வ யஃஅலூன மா யுமரூன். இந்த பரிசுத்தமான குர்ஆனுடைய வசனம் இந்த உம்மத்துக்கு எதனை கற்றுக் கொடுக்கிறது, இந்த உம்மத்துக்கு எதனை படித்துக் கொடுக்கிறது, எதன் பக்கம் இந்த உம்மத்தை வழிநடத்துவதற்கு இந்த குர்ஆனுடைய வசனம் நம்மை கூட்டுகிறது. இந்த குர்ஆனுடைய வசனம் நம்மை அழைக்கிறது. யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்ட மக்களே, அல்லாஹ்வை விசுவாசித்தவர்களே, அல்லாஹ்வை நம்பியவர்களே, ஆகிரத்தை நம்பியவர்களே என்று அல்லாஹ்வை ஈமான் கொண்ட மூமின்களை இந்த குர்ஆனுடைய வசனம் அழைக்கிறது. ஈமான் கொண்ட மக்களே,
பூ அன்ஃபுஸகும் வஅஹ்லீகும் நாரா. என்ன சொல்லுகிறது? பூ அன்ஃபுஸகும் வஅஹ்லீகும் நாரா. நீங்கள் உங்களுடைய குடும்பத்தார்களை நரக நெருப்பை விட்டு பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகிறார். யாரை பார்த்து சொல்லுகிறார் சகோதரர்களே? என்னை பார்த்து சொல்லுகிறான், எங்களை பார்த்து சொல்லுகிறான். எங்களுடைய மனைவியை நரக நெருப்பை விட்டு நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். எங்களுடைய பெண்கள், தாய்மார்கள், சகோதரிகள், நாம் பெற்றெடுத்த அன்பான அந்த பெண்மணிகள், குழந்தைகள், அவர்களை நீங்கள் நரக நெருப்பை விட்டு பாதுகாத்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் அந்த நரக நெருப்பு கண்ணியத்துக்குரியவர்களே, அந்த நரக நெருப்பு, அந்த நெருப்பை எரிக்கக்கூடிய எரிகொள்ளிகள், விறகுகள் என்ன தெரியுமா? மனிதர்களும் கற்களும் என்று அல்லாஹ் சொல்லுகிறார். உலகத்திலே நாம் நெருப்பை மூட்டுவதற்கு விறகுகளை பயன்படுத்துவது போல அல்லாஹ் தஆலா நாளை கியாமத்துடைய நாளையில் அந்த கொடூரமான பயங்கரமான அந்த நரகத்தை மூட்டுவதற்கு பயன்படுத்துகின்ற எரிகொள்ளிகள், விறகுகள் உலகத்திலே வாழுகின்ற மனிதர்களும் கற்களும் என்று அல்லாஹ் சொல்லுகிறார். அலைஹா மலாயிகத்துன் கிலாதுன் ஷிதாத். அந்த நரகத்தின் மீது அல்லாஹ் பயங்கரமான மலக்குமார்களை படைத்து வைத்திருக்கிறார். அந்த மலக்குமார்கள் எப்படிப்பட்டவர்கள் என்கிறதை அல்லாஹ் சொல்லுகிறார். எனவே ஈமான் கொண்ட அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, உலகத்திலே நான் மட்டும் இபாதத் செய்து, நான் மட்டும் அல்லாஹ்வுக்கு வழிபட்டு, நான் மட்டும் அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத்தான வாழ்க்கை வழிமுறைகளை எனது வாழ்க்கையிலே கடைபிடித்து, எனது பண்பாடுகளை சீராக்கி சிறப்பாக்கி, நான் மட்டும் உலகத்திலே வாழ்ந்து நல்லவனாக மரணிப்பது மட்டும் எங்களுடைய கடமை அல்ல. மாறாக என்னுடைய தாய், என்னுடைய மனைவி, என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய சகோதரிகள், இவர்களையும் சுவனத்தின் பாதையின் பக்கம் அவர்களுக்கு வழிமாட்டுவதை, அவர்களை சுவர்க்கத்திற்கு சொந்தக்காரர்களாக மாற்றுவதை தலையாய கடமையாக இருக்கிறது கண்ணியத்துக்குரியவர்களே. இதனால் தான் பரிசுத்தமான குர்ஆன் நல்ல பெண்கள் யார், மோசமான பெண்கள் யார் என்கிறதை எமக்கு எடுத்துச் சொல்லுகிறது. அல்லாஹ் சொல்லுகிறான், நல்ல பெண்கள் யார், கெட்ட பெண்மணிகள் யார். எங்களுடைய மார்க்கம், எங்களுடைய இஸ்லாம் பிரித்து காட்டுகிறது. இந்த பாதையில் ஒரு பெண்மணி தன்னுடைய வாழ்க்கையை கடத்துவார் என்றால் இவள் நல்ல பெண்மணி. அவளுடைய வாழ்க்கை இன்ன முறையில் போகும் என்றிருந்தால் அவள் மோசமான பெண்மணி என்பதை எமது மார்க்கம் சொல்லித் தருகிறது. இதனை நாம் ஆழமாக சிந்திக்க வேண்டும் கண்ணியத்துக்குரியவர்களே. எனது மனைவியுடைய உடைநடை, எனது மனைவியுடைய பேச்சுவார்த்தை, எனது மனைவியுடைய கலப்புகள், எனது மனைவியுடைய பிரயாணம், எனது மனைவியுடைய சகவாசங்கள், என்னுடைய பெண் பிள்ளையுடைய சகவாசங்கள், உறவுகள், அவருடைய பிரயாணங்கள், அவருடைய உடைநடைகள், இவைகளை எல்லாம் ஒரு ஆணாகிய என்னுடைய கடமையாக பொறுப்பாக இருக்கிறது. இந்த பொறுப்பை அல்லாஹ் கியாமத்துடைய நாளிலே கேட்பதற்காக இருக்கிறான். குல்லுக்கும் ராயின் வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஅய்யதிஹி சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நீங்கள் ஒவ்வொருவரும் பொறுப்புதாரிகள். உங்களுடைய பொறுப்பை பற்றி அல்லாஹ் நாளை கியாமத்துடைய நாளிலே கேட்கிறான். உங்களுடைய மனைவிக்கு நீங்கள் பொறுப்புதாரிகள். அந்த மனைவியுடைய விடயத்திலே நீங்கள் கண்காணிப்பாளராக இருந்து கொள்ளுங்கள். நீங்கள் அமானிதமாக இருந்து கொள்ளுங்கள். அவர்களை பற்றி நாளை கியாமத்துடைய நாளிலே அல்லாஹ் கேட்கிறான் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே அன்புக்குரியவர்களே, பெண்களுடைய வாழ்க்கையை ஒரு கணம் நாம் பரிசீலித்து பார்க்க வேண்டும். இந்த காலத்தில் உலகம் போகின்ற போக்குக்கு, உலகத்தினுடைய நடப்புக்கு எப்படி அப்படி பெண்களை இந்த முறைக்கு மாற்ற முடியும், எப்படி அவர்களை சீர்படுத்த முடியும் என்கின்ற அந்த குறுகிய சிந்தனையை எமது வாழ்க்கையை விட்டு நாம் ஓரமாக்கிவிட வேண்டும் கண்ணியத்துக்குரியவர்களே. ஏனென்றால் உலகத்துடைய வாழ்க்கை என்கிறது குறுகிய கால வாழ்க்கை தான். இந்த குறுகிய கால வாழ்க்கைக்கு பிறகு நிரந்தரமான ஒரு வாழ்க்கையாக வைத்திருக்கிறான். அந்த நிரந்தரமான வாழ்க்கையில் எங்களுடைய குடும்பத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு பெண்மணியும் சுவர்க்கத்துக்குரியவர்களாக மாற வேண்டும். எனவே அவர்களுக்கு நாம் நல்லதை கற்றுக் கொடுக்க வேண்டும். அவர்களுக்கு நாம் நல்ல
சகோதரர்களே பெரியவர்களே, இதற்குத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முன்மாதிரியாக ஒவ்வொரு பெண்ணுடைய வாழ்க்கைக்கும் முன்மாதிரியாக உம்மஹாத்துல் முஃமினீனுடைய வாழ்க்கை எமக்கு முன்மாதிரியாக வைத்திருக்கிறார். அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவிமார்களுடைய வாழ்க்கையில் அழகிய முன்மாதிரிகள் இருக்கிறது. எங்களுடைய பெண்களுக்கு மேற்கத்திய யூத நஸாரா பெண்களுடைய வாழ்க்கை முன்மாதிரி அல்ல. அவர்களுடைய உடைகளை எங்களுடைய இஸ்லாமிய பெண்களுக்கு முன்மாதிரி அல்ல. அவருடைய பழக்க வழக்கங்கள் எங்களுடைய பெண்களுக்கு முன்மாதிரி அல்ல. அவருடைய நடப்புகள் கலப்புகள் எங்களுடைய பெண்களுக்கு முன்மாதிரி அல்ல. எங்களுடைய பெண்களுக்கு முன்மாதிரியானவர்கள் அல்லாஹ் சொல்லித் தருகின்ற உம்மஹாத்துல் முஃமினீன் அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அன்பு மனைவிமார்களுடைய வாழ்க்கையில் முன்மாதிரிகள் இருக்கிறது. அன்பான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலே வாழ்ந்த உத்தம சஹாபா பெண்களுடைய வாழ்க்கையிலே முன்மாதிரிகள் இருக்கிறது. அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஈர பொழுது என்று சொல்லப்படுகின்ற தன்னுடைய அன்பு புதல்வி அன்பு மகள் அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய வாழ்க்கை வரலாறுகளிலே என்னுடைய மனைவிக்கு முன்மாதிரி இருக்கிறது, என்னுடைய தாய்க்கு முன்மாதிரி இருக்கிறது, எனது பிள்ளைக்கு முன்மாதிரி இருக்கிறது. அந்த முன்மாதிரியான வாழ்க்கையை உலகம் அழியும் வரைக்கும் புகழ்கின்ற முன்மாதிரியான வாழ்க்கை சகோதரர்களே, உலகம் ஏற்றுக்கொள்கின்ற உண்மையான வாழ்க்கை, அல்லாஹ் சந்தோஷப்படுகின்ற உண்மையான வாழ்க்கை அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான். அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான் சகோதரர்களே பெரியவர்களே, யாரை பார்த்து சொல்லுகிறான்? உம்மஹாத்துல் முஃமினான பெண்மணிகளை பார்த்து அல்லாஹ் சொல்லுகிறான். வலா தபர்ரஜ்ன தபர்ருஜல் ஜாஹிலியத்தில் ஊலா வஅகிம்னஸ் ஸலா வஆத்தினஸ் ஸக்கா வஅதஅன அல்லாஹ் வ ரசூலா இன்னமா யுரிதுல்லாஹ் லியுذهب عنكم الرجس أهل البيت ويطهركم تطهيرا. அல்லாஹ் சொல்லுகிறான். அந்த உம்மஹாத்துல் முஃமினீன்களுக்கு அல்லாஹ் சொல்லுகிற வார்த்தை சகோதரர்களே, வலா தபர்ரஜ்ன தபர்ருஜல் ஜாஹிலியத்தில் ஊலா, ஜாஹிலியா காலத்து பெண்மணிகள் தங்களை அழகுபடுத்தி அலங்காரப்படுத்தி அந்நிய ஆணவர்களுக்கு தன்னுடைய அழகையும் அலங்காரத்தையும் காட்டி தங்களுடைய வீடுகளை விட்டு வெளியாகின்றவர்களை போன்று நீங்கள் வெளியாக வேண்டாம் என்று அல்லாஹ் சொல்கிறார். ஜாஹிலியா காலத்து பெண்மணிகள் தன்னுடைய உடை நடை பாவனைகளை அடுத்தவர்களுக்கு அழகுபடுத்தி அலங்காரப்படுத்தி அந்நிய ஆண்களுக்கு கவர்ச்சியாக அவர்கள் வெளியாகுவார்கள். உலகம் அழியும் வரைக்கும் மார்க்கத்தை விளங்கிய ஒரு பெண்மணி அந்நிய ஆணுக்கு தன்னுடைய அழகை, தன்னுடைய அந்தஸ்தை, தன்னுடைய அலங்காரத்தை காட்டி ஒருபோதும் வீட்டை விட்டு வெளியாக மாட்டார். ஒரு மூமினான பெண்மணியாக இருப்பார் என்றார். அது என்னுடைய மனைவியாக இருக்கலாம், என்னுடைய தாயாக இருக்கலாம், என்னுடைய அன்பு புதல்வியாக இருக்கலாம், என்னுடைய சகோதரியாக இருக்கலாம். யாராக இருந்தாலும் அல்லாஹ்வை விசுவாசித்த உண்மை மூமினான ஒரு பெண்மணி தன்னுடைய அழகை அலங்காரத்தை யாருக்கு காட்ட வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லுகிறானோ, அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்களோ, மார்க்கம் யாருக்கு தன்னை அழகை காட்ட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறதோ அவர்களை தவிர வேறு யாருக்கும் காட்ட மாட்டார்கள் என்பதுதான் உண்மையான மூமினான பெண்ணுடைய அகீதாவாக இருக்கிறது. சகோதரர்களே பெரியவர்களே, அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அத்தா பிஅப்தின் ஒரு அடிமையோடு ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அவருடைய வீட்டுக்கு வருகிறார். ஒரு அடிமையோடு வருகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார்? ஃபாத்திமாவுடைய தகப்பன் சகோதரர்களே, தன்னுடைய மகனுடைய வீட்டுக்கு வருகிறார்கள். யாருடன் வருகிறார்கள்? கது வஹபஹு லஹா ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுக்கு சொந்தமான ஒரு அடிமையோடு தன்னுடைய வீட்டுக்கு வருகிறார்கள். எங்களுடைய வீட்டுக்கு நாம் ஒரு நண்பரை கூட்டி செல்கிறோம், எங்களுடைய வீட்டிற்கு ஒரு சகோதரரை கூட்டி செல்கிறோம். அதே போன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மகள் ஃபாத்திமாவுடைய வீட்டுக்கு ஃபாத்திமாவுடைய அடிமையை கூட்டி செல்கிறார்கள். அடிமையை பார்ப்பது இஸ்லாம் அனுமதிப்படுத்தியிருக்கிறது. அவமானப்பட்டவர்கள் கூட்டி செல்கிறார்கள். ஃபாத்திமா நாயகி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வஅலா ஃபாத்திமா தஹூன்
ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய உடம்பிலே ஒரு ஆடை இருந்தது. ஆடை அணிந்திருந்தார்கள். வருகிறவர் யார் என்று புரியவில்லை. ஆண் ஒருவர் வருகிறார், தன்னுடைய தகப்பனோடு ஆண் ஒருவர் வருகிறார், ஆனால் தன்னுடைய அடிமை என்று தெரியாது. ஆண் வருகிறார் என்பதை கண்ட உடனே அந்த ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இதா பன்னத் ரஸஹா லம் யப்லغ இலைஹா, தன்னுடைய ஆடையை எடுத்து தனது தலையை மூடுகிறார். ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சய்யிதத்து நிஸாஇ அஹ்லில் ஜன்னah, சுவர்க்கத்தின் தலை சோழர்களே, பெரியவர்களே, உலகம் அழியும் வரைக்கும் உலகத்திற்கு வருகின்ற அத்துணை பெண்மணிகளுக்கும் நாளைய நாளையில் சுவர்க்கத்துக்கு தலையாக இருக்கின்ற அந்த பெண்ணுடைய வாழ்க்கையை எமக்கு எடுத்து காட்டுகிறார்கள். அந்த ஆணை கண்ட உடனே தனது உடம்பில் இருந்த அந்த ஆடை அப்படியே தூக்கி தலையிலே போடுகிறார்கள். லம் யவ்லு ரிஜ்லைஹா, அப்படியே தலையை மூடியவுடன் தன்னுடைய கால் அப்படியே வெளியாகிறது. ஆடை காலையும் தலையையும் மூடும் அளவுக்கு நீளமான ஆடை அல்ல, விசாலமான ஆடை அல்ல. தலையை மூடுகிறார்கள், கால் தென்படுகிறது. வைதா பத்தத்து ரிஜ்லைஹா லம் யவ்லு ரஸஹா, கால் தென்படுகிறது என்று நினைத்து திரும்ப காலை மூடுகிறார்கள், தலை திறக்கப்படுகிறது. சகோதரர்களே, முஹத்திஸீன்கள் சொல்லுகிறார்கள், அந்த ஆணை கண்டவுடன் வீட்டுக்குள் இருந்த அன்னை ஃபாத்திமா தடமாறுகிறார்கள், வெட்கப்படுகிறார்கள், பயப்படுகிறார்கள். இதோ நான் வருகிறார், நான் இப்படி இருக்கிறேன். தலை மூடுகிறார்கள், கால் தெரிகிறது, காலை மூடுகிறார்கள், தலை தெரிகிறது. ஃபலம்மா ரஆ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லா பஅஸ அலைகி, தனது மகனுடைய தடமாற்றத்தை, தனது மகனின் முகத்திலே கண்ட அந்த வெட்கத்தை, தன் பயத்தை கண்டவுடன் அன்பு தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அருமையான மகளை பார்த்து சொன்னார்கள், மகளே, நீ தடமாற வேண்டாம், நீ வெட்கப்பட வேண்டாம், நீ பயப்பட வேண்டாம். நீ அப்படி இருப்பதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஏனென்றால் வருவது யார் தெரியுமா? இன்னமா ஹுவ அபூகி வ உலாமுகி, வருகிறவர்கள் உனது தகப்பனாகிய நானும் உனக்கு சொந்தமான அடிமையும் கொண்டு கொண்டிருக்கிறோம் என்று சொன்னார்கள். சகோதரர்களே, பெரியவர்களே, பாருங்கள், உலகத்திற்கு மார்க்கத்தை கொண்டு வந்த அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத் தருகிற பாடத்தை பாருங்கள். நாளை கியாமத்துடைய நாளையில் சுவர்க்கத்திற்கு சொந்தக்காரியாக இருக்கின்ற, சுவர்க்கத்திற்கு தலைவியாக இருக்கின்ற அந்த ஃபாத்திமாவுடைய வாழ்க்கையை பாருங்கள் சகோதரர்களே. இதுதான் எனது மனைவிக்கு முன்மாதிரியான வாழ்க்கை. மேற்கத்திய யூத நசாரா பெண்களுடைய வாழ்க்கை அல்ல. தலை முடிகளை அந்நிய ஆணுக்கு காட்டி, தன் ஆடைகளை அழகுபடுத்தி அலங்காரப்படுத்தி, எந்தெந்த உறுப்புகள் அந்நிய ஆணுக்கு தெரியக்கூடாதோ அப்படியான உறுப்புகளை வெளிப்படுத்தி, ஆண்களுடைய சிந்தனைகளையும் ஆண்களுடைய அந்த மனோநிலைமைகளையும் தன்னின் பக்கம் சாய்த்தி, கண்ணியத்துக்குரியவர்களே, தன்னுடைய நடத்தை, தன்னுடைய அலங்காரம், தன்னுடைய நடிப்பு, தன்னுடைய வேஷம், தன்னுடைய சிரிப்பு, தன்னுடைய நடப்புகளை வைத்து ஆண்களை கவருகின்ற மார்க்கம் அல்லது இஸ்லாம் மார்க்கம். சகோதரர்களே, பெரியவர்களே, இந்த இஸ்லாம் மார்க்கம் அழகான மார்க்கம், தூய்மையான மார்க்கம். சாலிஹான பெண்மணிகள் உருவாக வேண்டும். சகோதரர்களே, பெரியவர்களே, சீரழிவான பெண்மணிகள் சமூகத்தில் உருவாக்கப்பட வேண்டும். எனது மனைவி அல்லாஹ்வுக்கு பொருத்தமான மனைவியாக வேண்டும். எனது மனைவி அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு பொருத்தமான மனைவியாக வேண்டும். பாவியாக ஆகக்கூடாது. ஷைத்தானுடைய நண்பனாக, தோழியாக, கூட்டாளியாக விடக்கூடாது. சகோதரர்களே, பெரியவர்களே, அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள், எந்த ஒரு பெண்மணி தன்னை அழகுபடுத்தி, தன்னை அலங்காரப்படுத்தி, தனது வீட்டில் இருந்து ஒரு மகனுடைய துணை இல்லாமல் வீட்டை விட்டு வெளியாகிறாள், அவள் எங்கே வெளியாகட்டும், எந்த இடத்துக்கு வெளியாகட்டும், ஒரு மகரமான ஆணுடைய உதவி இல்லாமல், துணை இல்லாமல் அவள் வீட்டை விட்டு வெளியாகிறாள். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இஸ்தஸ்வகத்தி ஷைத்தான், ஷைத்தான்
அவளை வைத்து சந்தோஷப்படுகிறான், அவன் கைத்தட்டுகிறான், அடுத்த சீதங்களை அழைக்கிறான். இந்த பெண்ணுடைய அழகையும் இந்த பெண்ணுடைய அலங்காரத்தையும் அந்நிய ஆடவர்களுக்கு காட்டுகிறான். இந்த பெண்ணை விபச்சாரியாக மாற்றுகிறான் என்று சொன்னார்கள். சகோதரர்களை பெண்களை பாருங்கள், என்னுடைய மனைவி ஒரு மகரமான ஆணுடைய துணை இல்லாமல் வீட்டை விட்டு தனியே வெளியாகிறான். ஷைத்தான் அவளை நண்பனாக ஆக்கிக் கொள்கிறான், ஷைத்தான் அவளை கூட்டாளியாக ஆக்கிக் கொள்கிறான். அந்நிசா ஹபாயு ஷைத்தான், பெண்கள் என்கிறவர்கள் ஷைத்தானுடைய வலைகள் என்று சொன்னார்கள். எப்படி வலையை வைத்து சில விடயங்களை மனிதன் சாதிக்கின்றானோ, இதே போன்று ஷைத்தான் உலகத்திலே அவனுடைய அத்துணை சதி திட்டங்களையும் சூழ்ச்சிகளையும் பெண்களை வைத்து சாதித்து விடுகிறான். எத்தனையோ சம்பவங்களை நாம் பார்க்கிறோம் சகோதரர்களே. எனவே பெண்மணிகளை நாம் சுவர்க்கத்துக்கு வழிகாட்ட வேண்டும். அவர்களுடைய ஆடைகளை நாம் பார்க்க வேண்டும். எனது மனைவி அணிகின்ற ஆடை சரிதானா? எனது வயது வந்த பெண்மணி அணிகின்ற ஆடை சரிதானா? எனது சகோதரி அணிகின்ற ஆடைகள் சரிதானா? பார்க்க வேண்டும் சகோதரர்கள், பார்க்க வேண்டும். இன்று ஃபேஷன் என்று இன்று மார்க்கத்துக்கு அப்பாற்பட்ட முறையில் ஆடைகளை அணிகிறார். தகப்பன் சந்தோஷப்படுகிறார், தாய் சந்தோஷப்படுகிறார். ஆனால் அந்த ஆடை எவ்வளவு இறுக்கமாக இருக்கிறது, அந்த ஆடை எவ்வளவு அந்நிய ஆடை கண்ணில் பக்கம் இருக்க வைக்கிறது, அந்த ஆடை எவ்வளவு அவருடைய மறைக்க வேண்டிய பகுதிகளை அப்படியே வெளிப்படுத்துகிறது, எவ்வளவு சொத்தான மெல்லிய ஆடையாக இருக்கிறது. சகோதரர்களே, பெரியவர்களே, அன்பின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள், நிஸாஉன் ஆரியாத்துன் முமீலாத்துன் மாயிலாத்துன் ரூசுஹுன்ன கஅத்மினத்தில் புக்தில் மாயிலா. பெண்மணிகள் இருக்கிறார்கள், அவர்கள் ஆடை அணிந்திருக்கிறார்கள். நிஸாஉன் ஆரியா, அவர்கள் ஆடை அணிந்திருக்கிறார்கள், ஆனால் நிர்வாணிகளாக இருக்கிறார்கள். ஆடை அணிவது எதற்காக? ஆடை அணிவது எதற்காக சகோதரர்களே? தன்னுடைய அவுரத்தை மறைக்க வேண்டும், தன்னுடைய மறைக்க வேண்டிய பகுதிகளை மறைக்க வேண்டும், தன்னுடைய அழகுகளும் அந்தஸ்துகளும் அடுத்தவருக்கு காண்பிக்க கூடாது என்பதற்காக வேண்டி தான் ஆடை அணிவது. அதற்கு தான் ஆடை அணிவது சகோதரர்களே. ஒரு பெண், அழகான ஒரு பெண் அழகான தோற்றத்திலே பாதையிலே வெளியாகிறாள். இஸ்லாம் சொல்லுகிறது, மாமின் முஸ்லிமின் யன்துர் இலா மஹாசினி இம்ராத்தின் ثم يغض بصره. சொன்னார்கள், ஒரு பெண்மணி, அழகான ஒரு பெண்மணி ஒரு ஆணுடைய கண்ணுக்கு தெரிபடுகிறாள். தெரிபட்ட உடனே பாவம், இதற்கு பாவம் எழுதப்படும் என்று ஒரு மூமினான ஆண் தன்னுடைய பார்வையை அப்படியே தாழ்த்திக் கொள்கிறான். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அல்லாஹ் தஆலா அந்த ஆணுக்கு மிக இன்பகரமான ருசியான உள்ளத்தால் ருசித்து இபாதத் செய்யக்கூடிய இபாதத்தை பகரப்படுத்தி கொடுக்கிறான் என்று சொன்னார்கள். பாருங்கள் சகோதரர்களே, ஒரு ஆணான பெண் தன் கண்ணுக்கு வெளிப்படுகின்ற பொழுது, ஒரு மூமினான ஆண் பார்வையை காத்துக் கொள்கிற பொழுது இவ்வளவு பெரிய பாக்கியம் கிடைக்கிறது. சொன்னார்கள் சகோதரர்களே, பெரியவர்களே, ஒரு பெண்மணி தன்னுடைய அழகுகளை அந்தஸ்துகளை அடுத்தவருக்கு காட்டாமல் தன்னுடைய கணவனுக்கு காட்ட வேண்டும், மகரமான ஆண்களுக்கு காட்ட வேண்டும். பெரியவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அருமையான பெண்களுக்கு வழிகாட்டிய முறைகள் அல்லாஹ் தஆலா உம்மஹாத்துல் மூமினான அந்த மூமினாத் பெண்களுக்கு சொன்ன அந்த வழிமுறைகள், இவைகளை நாம் அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். உங்களுடைய அழகுகளை அந்நிய ஆண்களுக்கு காட்ட வேண்டாம், உங்களுடைய தோற்ற அமைப்புகளை அந்நிய ஆண்களுக்கு காட்ட வேண்டாம். ஏனென்றால் ஒரு பெண்ணுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிற அழகு அவளுடைய தோளுடைய அழகல்ல, அவளுடைய ஆடையுடைய அழகல்ல, அவளுடைய ஆபரணத்துடைய அழகல்ல. சகோதரர்களே, நாங்கள் மூமின்கள், அல்லாஹ்வை விசுவாசிக்கக்கூடியவர்கள். ஒரு பெண்ணுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கின்ற அழகு என்ன தெரியுமா? ஜீனத்துஹா இஃபத்துஹா, அவளுடைய பத்தினி தன்மை, அவளுடைய அழகும் அலங்காரமும், அவளுடைய துக்வா, அவளுடைய பேணுதல், அவளுடைய பக்தி, அவளுடைய இறையச்சம்,
இதுதான் ஒரு பெண்ணுடைய அழகும் அலங்காரம் சகோதரர்களே. மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய சம்பவத்தை அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகிறார். கிம்மத்துல் அஃபா, பேணுதல், பக்குவம், பத்தினித்தன்மையுடைய உச்சகட்டத்தை அடைந்த ஒரு பெண்மணி உலகத்திலே வாழ்ந்திருக்கிறாள் என்றால் அது யார் தெரியுமா? அது மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். பத்தினித்தன்மை உச்சகட்டம், அவ்வளவு பெரிய பத்தினித்தன்மையாக வாழ்ந்தவர்கள் சகோதரர்களே. அந்த பெண்ணிடத்தில் இருந்த மரியாதை, அந்த பெண்ணிடத்தில் இருந்த ஒழுக்கம், அந்த பெண்ணிடத்தில் இருந்த வெட்கம், அந்த பெண்ணிடத்தில் இருந்த பயம் குர்ஆனில் அல்லாஹ் சொல்லுகிறார். சூரா மரியம் என்றே அல்லாஹ் குர்ஆனில் ஒரு சூறாவை சொல்லி காட்டுகிறார். எத்தனையோ பெண்மணிகளுடைய சம்பவங்களை அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகிறான். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவருடைய சம்பவத்தை சொல்லுகிறார். ஆசியா அவருடைய சம்பவத்தை அல்லாஹ் சொல்லுகிறான். ஸைதுடைய சம்பவத்தை அல்லாஹ் சொல்லுகிறான். ஆனால் எங்கும் பெயரை சொல்லவில்லை. எங்கேயாவது பெயர் இருக்கிறதா? ஆனால் சகோதரர்களே, பெரியவர்களே, மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய பெயரை ஓரிடத்தில் அல்ல, 2 இடத்தில் அல்ல, 3 இடத்தில் அல்ல, கிட்டத்தட்ட 30 லட்சம் இடங்களில் அல்லாஹ் பேசுகிறார். மரியம் அலைஹிஸ்ஸலாம் கிம்மத்துல் அஃபா, பத்தினித்தன் உச்சகட்டம் சகோதரர்களே. தெரிந்த சம்பவம். அந்த சம்பவத்தை சொல்வதற்கு நேரம் கிடையாது. விடயத்தை மாத்திரம் ஞாபகப்படுத்துகிறேன். அந்த பெண்மணி திருமணம் முடிக்கவில்லை. அந்த பெண்ணுக்கு அல்லாஹ் குழந்தை பாக்கியத்தை கொடுத்தான். குழந்தையை கொடுத்ததும் அந்த பெண்ணுடைய கற்பிலே அந்த குழந்தை தரித்ததை மாதக்கணக்கல்ல சகோதரர்களே, மணித்தியால கணக்குதான். மாதக்கணக்கல்ல, வருடக்கணக்கல்ல. எங்களுடைய மனைமார்களுக்கு, பெண்களுக்கு ஒரு பிள்ளை கற்பறையிலே தரித்து பெறுவதற்கு மாதக்கணக்கு போல மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய கற்பிலே உருவாகிய அந்த குழந்தையுடைய காலம் வெறுமனே மணித்தியால கணக்குதான் சகோதரர்களே. திருமணம் முடிக்காத ஒரு பெண்மணி பக்தியோடு, தேடுதலாக, மான மரியாதையோடு, வெட்கத்தை கேடியமாக ஆடியாக அந்த பெண்மணி இருக்கின்ற பொழுதே மலர்க்கு சொல்கிறார். மலர்க்கு சென்று சொல்லுகிறார், உமக்கு ஒரு குழந்தை கிடைக்க போகிறது. கேட்கிறார்கள், எப்படி எனக்கு குழந்தை கிடைக்கும்? நான் திருமணம் முடித்ததில்லை, எங்களுக்கு வர வேண்டும். இன்னி நதர்து லக மா ஃபீ பத்னி முஹர்ரரன், இன்னி நதர்து லக, நான் நோன்பு நோட்டிருக்கிறேன். ஃபலன் உகல்லிமல் யௌம இன்சியா, இன்றைய தினம் நான் எந்த ஆணுடனும் பேச மாட்டேன் என்று சொல்லுகிறார்கள். ஆணுடன் பேச மாட்டேன், நான் நேர்ச்சி வைத்திருக்கிறேன், நோன்பு வைத்திருக்கிறேன். இல்லை இல்லை, இது அல்லாஹ்வுடைய உத்தரவு. அம்ருன் மின் அம்ரில்லாஹ், அல்லாஹ்வுடைய கட்டளை. உமக்கு ஒரு குழந்தை கொடுக்கப்பட வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய கட்டளை. உடனே அந்த பெண்மணி அந்த கற்பிலே குழந்தை உதிக்கிறது. சில மணி நேரம் சகோதரர்களே அந்த குழந்தையை பெற்றெடுக்கிறாள். பெற்றெடுக்கின்ற பொழுது அந்த மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அந்த தாயுடைய வாயிலிருந்து வந்த வார்த்தை அல்லாஹ் சொல்லுகிறான். அந்த பெண் சொன்னால், யா லைதனி மித்து கப்ல ஹாதா வ குன்து நஸ்யன் மன்சியா. என்ன வார்த்தை சொன்னார்கள் சகோதரர்களே? குர்ஆன் படித்து தருகின்ற பாடம் அனைவரும் படிக்க வேண்டும். குர்ஆன் படித்து தருகின்ற பாடம். இந்த குர்ஆனை நாம் எப்படி நினைத்துக் கொண்டிருக்கிறோம்? குர்ஆனை ஒவ்வொருத்தரும் படிக்க வேண்டும் சகோதரர்களே, ஆழமாக படிக்க வேண்டும். சொல்லுகிறார்கள், யாரை தனிமித்து கபலஹாரா, இந்த குழந்தை கிடைப்பதற்கு முன்னர் எனக்கு மௌத்து ஒன்று வந்துவிடக் கூடாதா? மௌத்து வந்தால் நன்றாக இருக்குமே என்று சொல்லுகிறார்கள். ஏன் இப்படி சொன்னார்கள் சகோதரர்களே, பெரியவர்களே? இந்த வார்த்தை ஏன் சொன்னார்கள்? அந்த நோய்க்காக வேண்டி சொன்னார்களா? அல்லது எனக்கு குழந்தை வேண்டாம் என்று சொன்னார்களா? எதற்காக வேண்டி சொன்னார்கள்? இந்த கேள்வியை நானும் நீங்களும் கேட்க வேண்டும். தஃசீருடைய உலமாக்கள் சொல்லுகிறார்கள், இந்த குழந்தை வயிற்றில் இருக்கிறது சில மணி நேரம், இப்பொழுது வெளியே வரப்போகிறது, தன் கரத்திலே குழந்தை வரப்போகிறது, சுமக்க போகிறாள். குழந்தையோடு தன்னுடைய தாய்க்கு முன்னால், தகப்பனுக்கு முன்னால் நடமாடப் போகிறாள். குழந்தையோடு தன்னுடைய சகோதரர்களுக்கு முன்னால் நடமாடப் போகிறாள். தன்னுடைய உறவினர்களுக்கு முன்னால் நடமாடப் போகிறாள். தாய்க்கும் தெரியும், தகப்பனுக்கும் தெரியும், உறவினர்களுக்கும் தெரியும், இவர் திருமணம் முடிக்காத ஒரு பெண்மணி எப்படித்த குழந்தையை இவர் பெற்றெடுத்தாள் என்று ஒரு கதை வரப்போகிறது. எனது ஈப்பத் இந்த இடத்திலிருந்து இல்லாமல் போகிறது. என்னுடைய வெட்கம் கலக்கப்பட போகிறது. எனது மான மரியாதை சீர்குலைய போகிறது என்று அச்சத்தினால், பயத்தினால் தான் அந்த பெண்மணி, யா அல்லாஹ், இந்த
பாருங்கள் சகோதரர்களே, இந்த எத்தனை பாவமான காரியத்தில் ஒரு பெண்மணி ஈடுபடுகிறார். தன்னுடைய தகப்பனின் கௌரவம், தன்னுடைய தாயின் கௌரவம், தன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்ற உற்றார்கள் உறவுகளுடைய கௌரவம் ஒன்றும் தெரியாமல் அனைத்தையும் பாதையிலே போட்டு இந்த ஒவ்வொரு பெண்களும் குடும்பத்தை சீரழிக்கிறார்கள். இந்த கண்ணியம் கௌரவத்தை இழந்து வைக்கிறார்கள். இந்த மார்க்கம் தெரியாதவர்களை போற்றி மார்க்கத்தை சின்னாபிடப்படுகிறார்கள் முஸ்லிம் பெண்கள் சகோதரர்களே. இதற்கு ஆண்களாகிய நாங்கள் பறிகொடுக்க கூடாது. அவர்களுக்கு நேரான வழியை மாற்றிக் கொடுக்க வேண்டும். நாம் தீயை போதிக்க வேண்டும். இஸ்லாத்தை சொல்லிக் கொடுக்க வேண்டும். வெட்கத்தை அவருடைய ஆடையாக பாதுகாக்க வேண்டும் சகோதரர்களே, பெரியவர்களே. அந்நிய ஆணோடு பேசுவதை, அந்நிய ஆண்களோடு கலைப்பதை, அந்நிய ஆண்கள் நடமாடுகின்ற இடத்தில் தன்னுடைய நடமாட்டத்தை ஆக்குவதை ஒருபோதும் கூடாது சகோதரர்களே. இதற்கெல்லாம் இஸ்லாம் அழகிய முன்மாதிரி என்று சொல்லித் தருகிறது. இன்னொரு வசனத்தை சொல்லுகிறேன் கேளுங்கள். ஷுஐப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், ஷுஐப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய நபி. இவர்களுக்கு 2 பெண்மணிகள் இருந்தார்கள். இவருடைய சம்பவத்தை அல்லாஹ் சூரத்துல் கஸஸில் அல்லாஹ் பேசுகிறார். இவருடைய சம்பவத்தை நன்றாக படியுங்கள். சூரத்துல் கஸஸ் என்றால் அது சம்பவத்தை பற்றி சொல்லுகின்ற சூரா. அந்த சூராவை அல்லாஹ் சொல்லுகிறார். நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஒரு வாலிபர், யாக்கூப் ஷுஐப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய 2 பெண்களும் தன்னுடைய சொந்த பிள்ளைகள், இளம் பிள்ளைகள். சகோதரர்களே, பெரியவர்களே, ஏதோ ஒரு சம்பவம் நடக்கிறது. அழகான ஒரு சம்பவத்தை சொல்வதற்கு நேரம் கிடையாது. அந்த சம்பவம் நடந்து அந்த பெண்மணி வீட்டுக்கு போகிறார். வீட்டுக்கு போய் தன்னுடைய தகப்பனிடத்திலே நடந்த அழகான சம்பவத்தை சொல்லுகிறார். தகப்பன் அவர்களே, நாங்கள் ஆடு வைத்துக் கொண்டிருந்தோம். எங்களுடைய ஆடுகளுக்கு தண்ணீர் கொடுக்க வேண்டும். அந்நிய ஆண்கள் அவருடைய ஆடுகளுக்கு தண்ணீர் கொடுத்தார்கள். எங்களுடைய ஆடுகளை நாம் ஓரமாக்கி அந்நிய ஆண்கள் அவருடைய ஆடுகளுக்கு தண்ணீர் கொடுத்து முடியும் வரைக்கும் எங்களுடைய ஆடுகளை ஓரமாக்கி கொண்டிருந்தோம். அவர்கள் சென்று விட்டார்கள். நாங்கள் போய் அந்த கிணத்திலே தண்ணீர் கொடுக்க வேண்டும். ஆனால் அந்த கிணம் மூடப்பட்டிருக்கின்ற அந்த மூடியை திறக்க முடியாது. இந்த நேரத்திலே மூசா வந்தார். அவருடைய கையினால் அதை தூக்கினார், தண்ணீரை ஆட்டுக்கு கொடுத்தார் என்ற சம்பவத்தை சொன்ன பொழுது அந்த தகப்பனுக்கு சந்தோஷம் ஏற்பட்டது. அந்த பெண்ணிடத்திலே சொன்னார்கள், நீங்கள் சென்று மூசாவை கூட்டி வாருங்கள். அந்த பெண் வீட்டிலிருந்து மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் எந்த இடத்துக்கு உதவி செய்தார்களோ அந்த இடத்துக்கு தனியாக வருகிறார்கள். வந்து சொல்லுகிறார்கள், இதைத்தான் கவனித்துக் கொள்ளுங்கள். வந்து அந்த ஆணிடத்தில் சொல்லுகிறார்கள், இன்ன அபி யதுஊக லியஜ்ஸியக அஜ்ர மா ஸகைத லனா. எங்களுடைய தகப்பன் உங்களை அழைக்கிறார், நீங்கள் செய்த உபகாரத்துக்கு ஒரு கூலி தர போகிறார் என்று அந்த பெண்மணி மூசாவிடத்தில் சொல்லிவிட்டார். சகோதரரை பாருங்கள், அந்த பெண் வந்து மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களோடு பேசவும் இல்லை, சலாம் சொல்லவும் இல்லை, ஒன்றும் இல்லை. வந்த வரத்திலே தன்னுடைய பாதையை கீழே தாண்டி, என்னுடைய தகப்பன் உங்களை அழைக்கிறார், நீங்கள் எங்களுக்கு செய்த உதவிக்காக உங்களுக்கு கூலி தர போகிறார். அவ்வளவுதான் பேச்சு. இந்த பேச்சை ஒவ்வொருத்தரும் யோசிங்க. இந்த பேச்சு முடிஞ்சதுக்கு பின்னாடி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஏதாவது கேள்வி கேட்கறதுக்கு இருக்கிறாரு பாருங்க. ஏதாவது ஒரு கேள்வி கேட்கறதுக்கு இந்த பேச்சுக்கு பின்னாடி இருக்கிறாரு பாருங்க. வந்தவர்கள் அந்த பெண்மணி சோமாய்க்கிறாரு, கேட்டவோ சோமாய்க்கிறேன் அன்னியா பேசுறாரு. வந்தவர்கள் வாக்குகளை வரட்டுமான்னு சொல்லியிருந்த ஏன் வரட்டுமா கேட்பார். அங்க ஒரு கேள்வி இருக்குது. வந்த இப்படி ஒன்றும் இல்லை. இன்ன அபி, நிச்சயமாக என்னுடைய தகப்பன் எதுவுக உங்களை கூப்பிடுகிறா, லியஜ்ஸியக உங்களுக்கு கூலி தருவதற்காக, அஜ்ர மா ஸகைத லனா நீங்கள் எங்களுக்கு நீர் புகட்டியதற்காக. ஒரு பேச்சும் இல்லை. அப்படியே வந்தாங்க. இதுல தப்சீர் உலமாக்கள் எழுதுறாங்க, அந்த பெண்மணி வெட்கம் என்ற ஆடையை சுமந்து வந்தார். வெட்கம் ஒரு பெண்ணிடத்தில் இருக்கிற மிகப்பெரிய ஆடை சகோதரர்களை, வெட்கம். இந்த வெட்கத்தோட ஆண் வளர்த்துவதற்குள்ளே அவர்களார். எனவே பெண்மணிகள் எந்த விதத்தில் கலப்புகளை உண்டாக்க வேண்டும், எந்த விதத்தில் தன்னை தன்மைப்படுத்த வேண்டும். இன்னும் படிக்க வேண்டும் சகோதரர்கள், படித்துக் கொடுக்க வேண்டும். நாம் படித்துக் கொடுக்க வேண்டும் பெண்களுக்கு. நீ செய்கின்ற இந்த நடப்பு நல்லதல்ல, மார்க்கம் இருக்கிறது, இப்படி நான் இஸ்லாம் கொடுக்கிறது என்று இஸ்லாமுடைய விழுமியங்களை நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும் சகோதரர்கள். அபூ சலமா ரலியல்லாஹு அன்ஹு மஸ்ஜிதுக்கு வருகிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயான் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். சொல்லுகிறார்கள், இந்த துஆ ஓதுங்க. உங்களுக்கு ஏதாவது முசீபத், பிரச்சனை, சிக்கல் வந்தா நீங்க இந்த துஆ ஓதுங்க. அல்லாஹும்ம அஜிர்னி ஃபீ முஸீபத்தி வஹ்ருஃப்னி கைரா. இந்த துஆ ஓதுன்னு படித்து கொடுக்கிறாங்க. யார் படித்து கொடுத்தது? ஆணுக்கு படித்து கொடுத்தாங்க. ஆண் படிச்சுட்டு வீட்டுல போனாரு. மனைவியை கூப்பிட்டு சொன்னாரே, இங்க வா,
உனக்கு நான் துவா படிச்சுட்டாரே, ஏதாவது கவலைக்கிடமான நிகழ்வுகள் உன் உள்ளத்தில் ஏற்படுகின்ற பொழுது இந்த துவாவை நீ ஓது சொல்லி படித்து கொடுத்தாங்க. இந்த துவா அல்லாஹும்ம அஜிர்னி ஃபீ முஸீபதி வஹ்லுஃப்னி கைரம் மின். இந்த துவா ஓதுதே இந்த பெண்மணி பாடமாக்கினா தன்னுடைய கணவர் அபூ சலமா மௌத்தாகிட்டாங்க. ஜனாஸாக்கு கிட்ட போயிட்டு அல்லாஹும்ம அஜிர்னி ஃபீ முஸீபதி வஹ்லுஃப்னி கைரம் மின் என்ற துவா ஓதுனாங்க. யா அல்லாஹ், எனக்கு ஏற்பட்ட இந்த முசீபத்திலிருந்து என்ன பாதுகாத்து எனக்கு இதை விட சிறந்தது தாயா அல்லாஹ் ஓதினாங்க. அல்லாஹ் தஆலா அபூ சலமாவுக்கு பகரமாக சிறந்த கணவர் யார் கொடுத்தான்? ரசூலுல்லாஹ் கொடுத்தார். சகோதரர்களே, எனவே பெண்மணிகளுக்கு நான் கற்றுக் கொடுக்க வேண்டும். எனவே நீண்ட தலைப்பு, நீண்ட நேரம் பேசுவதென்றால் பேசிக்கொண்டிருக்கலாம். ஒரு சில விடயங்கள் சகோதரர்களே சுருக்கமாக எங்களுடைய ஒவ்வொரு பெண்களுக்கும் நான் சுருக்கத்தின் பாதையை காட்ட வேண்டும். எங்களுடைய ஒவ்வொரு பெண்களை நரகத்துடைய பாதைக்கு பாதுகாக்க வேண்டும். அவருடைய உடை நடை பழக்க வழக்கங்கள் ஒழுக்கங்கள் பண்பாடுகள் கலப்புகள் எல்லாத்தையும் கவனித்து அவர்களை நாம் நல்ல வழிகாட்டுகளை வழி கொடுக்க வேண்டும். மார்க்கத்திலே இன்மை கற்றுக் கொடுக்க வேண்டும். உத்தவர்களாக சீடர்களாக வாழ வைப்பதற்கு வல்லவர்களான மனிதர்களுக்கும் அது புரிவாயாக. யாருடைய பாவங்களை குற்றங்களை குறைகளை தப்புகளை தவறுகளை மன்னித்து அது புரிவாயாக. எங்களுடைய மனைவிமார்கள், எங்களுடைய தாய்மார்கள், எங்களுடைய சகோதரிகள், எங்களுடைய பெண் பிள்ளைகள் அநேகங்களை சுவர்க்கு சொந்தக்காரர்களாக மாற்றிவிடுவாயாக. எப்படி உம்மஹாத்துல் முஃமினாத் அவர்கள் வாழ்ந்து காட்டினார்களோ, சஹாபா பெண்மணிகள் எப்படி வாழ்ந்து காட்டினார்களோ, அந்த சீரான பாதையை எங்களுடைய பெண்களுடைய வாழ்க்கையின் வழிநடாத்துவார் நடத்துவாயாக. கிருபையாளர் எஜமானனே, எங்களுடைய வாழ்வில் பரப்பி செய்வாயாக. எங்கள் கையில் நலவுகள் உண்டாக்குவாயாக. எங்கள் ஊருக்கும் பரப்பி செய்வாயாக. கிருபையாளர் இறுதி முடிவுகளை நல்ல முடிவுகளாக ஆக்கி வைப்பாயாக. மோதுக்கு பின்னால் எங்கள் அனைவருக்கும் மேலான சுவர்க்கத்தை நசிவாக்குவாயாக. துஆக்களை கபூல் செய்வாயாக. துஆ الحمد لله.